அண்ணா சீரியல்ல சௌந்தரபாண்டி பிடிவாதமா போய் எஸ்கே கூட்டிட்டு வந்துடணும்னு பாக்கியத்துக்கிட்ட அது இதையும் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க முத்துப்பாண்டி பாதியிலேயே வந்து என்னப்பா எதுக்குப்பா இந்த அவசரப்படுற? சாம உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போ. நான் சொல்லி அம்மாவே சரின்னு கேட்டுட்டு போகுது. உனக்கேப்பா வந்தது? நீ பேசாம இப்ப போக போறியா இல்லையா அப்படின்னு கேட்கவும், ஏ பாக்கியம் என்னல நினைச்சிட்டு இருக்க? நம்ம மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது இல்லையான்னு சௌந்தரபாண்டி கேட்கவும், இதை பாருங்க அதான் என் மவன் சொல்றான்ல, நாளைக்கு விட்டு நாளைக்கு மறுநாள் அவன் வந்து கூட்டிட்டு வர போறான். அதுக்குள்ள என்ன குடியா முழுகி போயிடும். முதல்ல வாங்க போலாம் அப்படின்னு பாக்கியம் போய் கார்ல உட்காடுறாங்க. என்னது இவ்வளவு தூரம் சொல்லி கூட்டிட்டு வந்தோம், இப்ப மவனை பார்த்ததும் மனசு மாத்திட்டாலே, இவளை நம்பி வந்த பாருன்னு சொல்லி மறுபடியும் சவுந்தரபாண்டி விடுவேனான்னு முத்துப்பாண்டி கிட்ட போய் பேசுறாங்க. இதை பாருடா, சொன்ன மாதிரி இசைக்கிய நம்ம வீட்டுக்கு 24 மணி நேரத்துல கூட்டிட்டு வரலைன்னா நாங்க அங்க வந்து நிப்போங்கிறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க முத்துப்பாண்டி. குடும்பத்துல எல்லாருமே இன்னும் பரணியை காணுமே, மதுரைக்கு போனவ இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வரலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா. எல்லாரும் 15 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணியாச்சு. ஒரு தடவையாவது ஃபோனை பார்த்து எடுத்திருக்க கூடாதா? திருப்பியாவது இல்லை கூப்பிட்டு லேட் ஆகுன்னு சொல்லக்கூடாதா? இவ ஏன் இப்படி பண்றா? என்னாச்சோ ஏதாச்சும் ஒண்ணுமே புரியலையே. அவ்வளோ தூரம் போனவ சோழிகளை முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டில் பயந்துருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் அடிச்சாவது இப்படி இருக்குன்னு விஷயத்த சொல்லலாம்ல. ஏன் இப்படி பண்றா? பரணியை காணுமேனு எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. மதுரையில் உங்களுக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தா தேடி பார்க்க சொல்லாமாங்கிறாங்க வீரா. அவளே வேலை விஷயமா போயிருக்கா, கண்டிப்பா வந்துருவா. யூஎஸ் போறதுக்கு அவ ஃப்ரெண்டுகளை பார்த்து ஏதோ தேவையான விஷயங்களை பண்ணிட்டு வருவாளா இருக்கும். எதுக்கு இப்படி எல்லாரும் பயப்படுறீங்க? வந்துருவாங்கிறாங்க முத்துப்பாண்டி. என் மனசு கிடந்து தவிக்குது, நான் வேணா போய் பஸ் ஸ்டாண்டு போய் பார்த்துட்டு வரேன். சைக்கிள் சாவி எடுத்தாங்கிறாங்க வைகுண்டம். எப்போ வயசான காலத்துல நீ போய் எங்கேயாவது விழுகுறக்கா? நீ இரு, நானே போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க சண்முகம். எசிக்கை வயிற்று பிள்ளைக்காரி, இவ்வளவு நேரம் பசியோட கிடக்கக்கூடாது, நீ போய் சாப்பிடுங்கிறாங்க. இல்ல பரணி வந்துட்டோம், அதுக்கப்புறம் நாங்க சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோங்கிறாங்க. பரணியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பரணியை பார்த்ததும் அப்பதான் குடும்பமே எல்லாரும் அப்பாடான நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. இவ்வளவு நேரமா ஒரு போன் அடிச்சாவது நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன, மதுரை போயிட்டு வர வேண்டாமா? போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா போ, நாங்களே எவ்வளவு தடவை ஃபோன் பண்ணியிருக்கோம், நீ போன பாருங்கிறாங்க. 25 மிஸ்ட் கால் வந்திருக்குது. ஐயோ, எவ்வளவு தடவை ஃபோன் பண்ணீங்களா? ஏன் நான் தான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனேன்ல. அங்க போய் டிக்கெட் எடுத்துட்டு என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கு ஏன் இப்படி பதறீங்கன்னு கேட்கவும், ஆமா இவ்வளவு நேரம் ஆகியும் காணோம், ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிற, மனசு பதறாதா? நான் பஸ்ல வந்ததுனால ஃபோன் அடிச்ச சத்தமே கேட்கல, அவ்வளவு தாண்டி காரணம். நீ இவ்வளவு நேரம் ஆகி வந்ததுனால உங்க வீட்டுல பெரிய கலவரமே ஆயிடுச்சு தெரியுமா? இன்னும் சித்த வரலைன்னு வச்சுக்கோ, உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க கம்ப்ளைண்டே கொடுத்துட்டு போங்கிறாங்க முத்துப்பாண்டி. நீ போன காரியம் என்னாச்சுன்னு முத்துப்பாண்டி கேட்கவும், இங்க பாரு ஃப்ளைட் டிக்கெட் சிங்கப்பூர்ல போய் டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே பறந்து போக போறேன். நீங்க இன்னும் யாருமே சாப்பிடலையாங்கிறாங்க. இல்ல நீங்க வரட்டுன்னு தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோங்கிறாங்க. கனி பஸ்டதுனால தான் என்ன தேடினீங்களா? அப்ப பாஸ்தால் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சண்முகம் அவங்களையும் அறியாம அப்படியே போய் தூண்ல முட்டிக்கிறாங்க. பரணி தன்னை விட்டு பிரிஞ்சு போறதை ஏத்துக்க முடியாத சண்முகம் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ரூமுக்கு போறாங்க. இவங்க எப்படி போறான்னு கேட்கவும், ஆமா பரணி, நீ படக்குன்னு 3 நாளையில பிரிஞ்சு போறேன்னு சொல்ற. அண்ணனோட முகம் எப்படி வாடி போச்சு பாருங்கிறாங்க ரத்னா. நான் படிக்கிறதுக்காக தாண்டி போறேன், அதெல்லாம் நீங்க வருத்தப்பட்டா என்ன செய்யட்டும்? சரி நான் போய் முகம் கழுவிக்கிட்டு வந்துடுறேன், சாப்பிடலான்ட்டு போறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் பரணி எசக்கி கையில மருதாணி வச்சு விடுறாங்க. மருதாணி வைக்கும்போது எசக்கி உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி போடுறதுன்னு கேட்கறாங்க. அதுக்கு உண்டான பக்குவத்தை சொல்றாங்க. பரணி எப்படி நீ இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு எசக்கி கேட்கவும், என்னடே செய்யறது, எதை பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு என் மனசு அலையுது. என்ன செய்யறது, டாக்டருக்கு படிச்சு வச்சிருக்கேன், வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஆமாண்டி, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீன்னு வச்சுக்கோ, அங்க வக்கீல் மாதிரி வாதாடுற, ஆஸ்பத்திரியில டாக்டரா இருக்கிற, சமையல் கட்டுக்கு வந்தீங்கன்னா பெரிய மாஸ்டர் மாதிரி எல்லா சமையலையும் நீட்டா பண்ற, கனிக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல நல்ல டீச்சரா இருக்க, எங்க அண்ணனுக்கு நல்ல மனைவியா இருக்க, எங்க எல்லாத்துக்கும் தாயா இருக்க, அப்பாவுக்கு பிடிச்ச நல்ல மகளா இருந்த, அந்த வீட்டுக்கு ஒரு சின்ன ராணியாவும் இருந்த, வீட்டையும் எங்களையும் விட்டுட்டு போறியே அதுதாண்டி கேட்டேன்னு எஸ்கி அழுகவும், அழாதடி. இதை பாருடி எஸ்கி, நீ அழுகாத. வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒவ்வொன்றும் பிடிச்சிருக்கும். உனக்கு நல்லா சமைக்க தெரியுங்கிறதுக்காக நீ வாழ்நாள் முழுக்க சமையல் கட்டிலேயே இருந்து சமைச்சிட்டே இருப்பியா? ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதே விஷயத்துல அவங்கள அடைக்க கூடாது. நீ தான் நல்லா சமைப்ப, ஆனா கடை வைக்கணும்னு தோணுச்சு, கடை வச்சு எல்லாம் ஆரம்பத்துல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கவும், ஆமாடி ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் சம்பாதிக்கிறது பெருசா தெரிஞ்சது, இப்ப 2000 ரூபாய் வரைக்கும் வருமானம் வருது. எஸ்கி சொல்லவும், பாத்தியா ஒரு சின்ன கடை ஆரம்பிச்ச உனக்கே மறுபடியும் மறுபடியும் ஆசை தோன்றுது இல்லையா? திறமையை எவ்வளவு வளர்த்திருக்க. இவ்வளவு திறமை இருக்கிற உனைய கிச்சன்ல அடைச்சு வைக்கிறது நியாயமா? சொல்லு பார்க்கலாம். சூடாமணி அத்தை இல்லாமையே நீங்க எல்லாரும் வளர்ந்தீங்க, ஆனா எப்படி பொழைக்க போறோம்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? சொல்லுடி. எப்படியோ போராடி வளர்ந்தீங்க, திடீர்னு அத்தை வந்தாங்க, அத்தை நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன வீட்டுல எல்லாரும் அப்படியேவா நின்னுட்டோம்? இப்ப நானும் இன்னும் 2 நாளையில அமெரிக்கா போக போறேன். கொஞ்ச நாள் எல்லாத்துக்கும் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கத்தான் போறீங்க. அதுக்காக என்னடி எல்லாரும் மனசு இடிஞ்சா போயிட்டு போறீங்க? தானே மனசை தேத்திக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கத்தானே வரும். நான் இந்த வீட்டுல இருந்தா உங்க எல்லாத்துக்கும் சௌகரியம் தான், அதுக்காக உங்களுக்காக நான் என் லட்சியத்தை விட்டு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருடி. அப்படி யோசிச்சு பார்த்தா இது சுயநலமா உனக்கெல்லாம் தெரியலையா? நான் அமெரிக்காவே போனாலும் உங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நீ என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும்னு நான் அப்பப்போ உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தாண்டி இருப்பேன். ஏண்டி பரணி, டாக்டர் ஆகணும், இன்னும் மேல மேல படிச்சு இன்னும் பெரிய டாக்டர் ஆகணும்னு நீ ஆசைப்பட்ட, ஆனா அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா குழந்தையில தானே வந்து நிக்கணும்.
சந்தோஷம்? குழந்தை பெத்துக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையான்னு எஸ்கே கேட்கவும் எனக்கும் ஆசையை தாண்டி இருக்கு. எஸ்கே, குழந்தை பெத்துக்கிறதெல்லாம் ஒரு வரம். நம்ம உசுர்ல இருந்து இன்னொரு உசுரை உருவாக்கி அதை உலகத்துக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? அது கடவுள் கொடுத்த வரம். குழந்தை பெத்துக்க ஆசைப்படாத பொண்ணுங்க யாராச்சும் இருப்பாங்களா? 4 குழந்தைங்க பெத்துக்கணும். முதல் குழந்தை குட்டி சென்மமா இருக்கணும். அடுத்தது பொண்ணு பிறக்கணும். அவ பேரு சூடாமணின்னு பேர் வைக்கணும். சின்ன சின்ன குறைகள் கூட இல்லாம நான் வளர்க்கணும்டே. மனசுக்குள்ளேயே என்னோட ஆசைகளை எல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டேன்னு சொல்லி பரணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னடி பொசுக்குன்னு அழுக ஆரம்பிச்சுட்டேன்? ஏண்டி உனக்கு என்ன வயசாகி போச்சு? நீ நினைச்ச மாதிரி 4 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாமல்லன்னு எஸ்கே கேட்குறாங்க. இருக்கலாம், புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சா தானே குழந்தை கிடைக்கும். கூட இருக்கிறது வேற, புருஷன் பொண்டாட்டியா வாழ்றது வேற. எல்லாமே இருந்தாலும் குடுப்பினேன்னு ஒன்று வேணுமில்ல. அந்த குடுப்பினை எனக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் 1000 பிரசவம் பார்க்குற குழந்தையெல்லாம் என் குழந்தையா தான் பார்க்குறேன். என்னடி இம்புட்டு சாதாரணமாக சொல்கிறியான்னு எஸ்கே கேட்கவும், அங்கே பாரு, அதை முதல்ல விடு. முதல்ல உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைய நல்லபடியாக பெத்தெடு. மற்றதெல்லாம் மறுபடி பார்த்துக்கலாங்கிறாங்க. பரணி, உன் பார்த்தை என் மேலே இறக்கி வச்சுட்டேன். எனக்கு நீ தூக்கம் வருமாங்கிறாங்க. உனக்கு என்னடி உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட புருஷன் இருக்கான். அவங்ககிட்ட நீ போய் பேசிட்டே படு. கை காயிற வரைக்கும் பேசிட்டு அதுக்கப்புறமா நீ தூங்க போ. பரணியோட ஆசைகளை எல்லாம் எஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சண்முகம் வந்தவங்க அப்படியே அவங்க ஆசைகளை நின்று கேட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவு வாசிகளை மனசுல தேக்கி வச்ச பரணி இது வரைக்கும் சொன்னதே இல்லையேன்னு கவலைப்பட்டு படுத்திருக்காங்க. தூக்கமே வராத சண்முகம் சூடாமணியா நினைச்சு அந்த மரத்துக்கிட்ட போய் தான் அவங்க மனக்கவலை சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கிட்ட போய் நிக்கிறாங்க சண்முகம். பரணியோட ஆசைகளை புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா இருந்திருக்கேனே. தங்கச்சிகளுக்கு நல்ல அண்ணனா இருந்திருக்கேன், ஒரு அப்பாவுக்கு நல்ல மகனா இருந்திருக்கேன், நல்லவனா இருந்திருக்கேன். ஆனா என் பரணியோட மனசுல இருக்கிற ஆசைகளை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா இருந்துட்டேன்னு அழுகுறாங்க. நீ மட்டும் என் கூடவே இருந்திருந்தா என் கன்னத்துல 2 போட்டு அவ மனசுல என்ன இருக்குதுன்னு புரிய வச்சிருப்பியல. இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டியேன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. கூடவே இருந்தவளோட ஆசை லட்சியம் இதெல்லாம் புரிஞ்சுக்காத முட்டாளா இருந்துட்டேன். இருட்டு வந்தா தான் வெளிச்சத்தோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ எங்களையெல்லாம் விட்டு அவ போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ அவளோட அருமையே எனக்கு புரியுது. பரணி எங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அந்த 2 நாளையில நான் என்னத்தை செய்ய முடியும்? நான் செஞ்ச பாவத்தையும் துரோகத்தையும் நான் எதை வச்சு தொடப்பேன்னு கண் கலங்கி போய் நிக்கிறாங்க சண்முகம். அம்மா, பரணியோட விருப்பப்படியே இன்னும் 2 நாளையில அமெரிக்கா போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு அவளுக்கு அவன் சந்தோஷமாவும் நான் அனுப்பி வைப்பேம்மா. இனிமே பரணியும் அமெரிக்கா போக வேண்டாம்னு சொல்லி அப்படி ஒரு பாவத்தையும் தப்பையும் நீ செய்ய மாட்டேம்மா. என் மனசுல இருக்கிற ஆசையும் சந்தோஷத்தையும் அப்படியே அடக்கி வச்சுக்கிறேன். ஆனா பரணியை அமெரிக்கா போகட்டும், அவன் நல்லா படிக்கட்டும். அவ என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதெல்லாம் படிச்சு திரும்பி வரட்டும். அவ போய் பெரிய டாக்டரா படிச்சு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நான் செஞ்ச பாவத்தையெல்லாம் சொல்லி இந்த சண்முகம் மறு ஜென்மம் எடுத்து நான் அனுப்பி கேட்பேன். அவளுக்கு நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சந்தோஷமா அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைப்பேன். நான் பண்ணின பாவத்தையும் துரோகத்தையும் எப்படி சரி கட்ட போறேன்னு எனக்கு தெரியலம்மா. படுத்தா நிம்மதியா தூக்கம் வராது. பெரிய பாவத்தை பண்ணி போட்டேன்னு கலங்கி போய் நிக்கிறாங்க சண்முகம். பொழுது விடிஞ்சதும் கனியை கூட்டிக்கிட்டு ஸ்கூல் போறாங்க, கிளினிக்கு போறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது கனி பரணி கிட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டே வராங்க. அமெரிக்கா எப்படி இருக்கும், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்களான்னு கேட்கவும், ஆமாடி பணக்காரங்களும் இருக்காங்க, அது பணக்கார நாடு தான். ஏமாதினே நீங்க படிக்க போற காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜாங்கிறாங்க. ஆமாடி, உலகத்திலேயே அதுதான் பெஸ்ட் காலேஜ். உலகத்துல நிறைய பெரிய பெரிய டாக்டர்ஸை உருவாக்குன காலேஜும் அதுதாங்கிறாங்க. ஓ, நீங்க படிக்க போற காலேஜ் அங்க மட்டும்தான் இருக்கான்னு கனி கேட்கவும், நம்ம ஊர்லயே இருக்குடி, இருந்தாலும் அங்க இருக்கிறதான் பெஸ்ட்டுங்கிறாங்க. ஏமாதினி கொஞ்சம் கூட குறையா இருந்தாலும் அதே படிப்பை நம்ம ஊர்லயே படிக்கலாமே. அப்ப நீ அமெரிக்கா போக வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு வரையான்னு கேட்கறாங்க பரணி. இதை கேட்டதும் சண்முகத்துக்கு கோவம் சுருன்னு வருது. கனி, இப்ப எதுக்கு தொண பேசிட்டே வர? இப்ப பேசாம அமைதியா வர முடியாதா? இதுக்கு மேல எங்கேயாவது பேசுனேன் உனக்கு இங்க பாதியிலேயே இறக்கி விட்டுட்டு நான் போயிருவேன் பாத்துக்கோங்கிறாங்க சண்முகம். நீயும் ரொம்ப நல்லா படிச்சா அமெரிக்கா போலாங்கிறாங்க. இல்ல நான் எங்க அண்ணனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இந்த ஊரை விட்டு கூட போக மாட்டேன்னு சொல்றா கனி. ஓஹோ அப்படியா, சரிடி, அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளினிக் வந்துருது. 3 பேர் இறங்குறாங்க. கனியை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேங்கிறாங்க. டே, ஒரு நிமிஷம் உள்ள வாவே, அறிவு வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு போலான்னு பரணியும் சண்முகம் 2 பேரும் அறிவு கிட்ட பேசுறாங்க. இந்த மாத்திரையை கட் பண்ணிட்டு இப்ப வந்துடுறோம்னு சொல்லி அறிவு கிட்ட பேசுறாங்க பரணி. ஒன்னும் ரத்னாவை விரும்புறீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாங்கிறாங்க அறிவு. சண்முகம், ரத்னா அறிவு 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி நீ என்ன சொல்றீன்னு பரணி கேட்கவும், எனக்கு இதுல சம்மந்தம், ஆனா ரத்னாவுக்கு பிடிக்கணுமலங்கிறாங்க. ரத்னா இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா மனசுல ஏதோ ஒண்ணு துரத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ரத்னா என் வாழ்க்கையில கிடைச்சானா எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிறாங்க அறிவு. ஆனா வெங்கடேஷ் கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ரத்னா இப்ப என்கிட்ட வேற மாதிரி நடத்துக்கிறாங்க. ரத்னாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லாம இருக்கும் போல இருக்கு. அவங்களுக்கு ஐடியா இல்லாத இருக்கும்போது நான் மட்டும் கனவு கண்டு என்ன பிரயோஜனம்? இந்த வயசுலயே அவ ரொம்ப அடியும் வேதனையும் பட்டுட்டா. அவ அதுல இருந்து மீண்டு வரணும். வந்தானா தான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். ரத்னாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஆனா ரத்னாவுக்காக நீங்க 1 வருஷம் நீங்க வெயிட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க பரணி. இவ்வளவு நாளா காத்திருந்தவோ 1 வருஷம் காத்திருக்க மாட்டாங்கிறாங்க அறிவு. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, லீகலா அவளுக்கு டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷம் உங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாங்கிறாங்க. உன்கிட்ட கேட்காமயே நான் அறிவு கிட்ட பேசிட்டேன், அதை பத்தி நீ தப்பா நினைச்சுக்காதீங்கிறாங்க பரணி. நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும். நான் இங்க இருந்தா கூட ரத்னா கிட்ட திரும்ப திரும்ப பேசி அவ மனசை மாத்துவேன். இனிமே நீ தான் பக்கத்துல இருக்க போற. அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவ மனசை மாத்திரு. அறிவை கல்யாணம் பண்ணிக்க அவளை சம்மதிக்க வச்சிருங்கிறாங்க பரணி. நீ ரத்னா கிட்ட பேசுவேன்னு உன்னை நம்பித்தான் நான் அமெரிக்காவே போறேன். நீ பேசி சம்மதம் வாங்கிடணுங்கிறாங்க. ஏய், நீ என் தங்கச்சிக்காக தானே பேசுற, நான் இதை கூட செய்ய மாட்டேனா?
ஆமாண்டா, ரத்னா கல்யாணம் நல்லபடியா முடிக்கணும். அடுத்தது வீராவ பத்தி யோசிக்கணுங்கிறாங்க வெள்ளக்காக்கா. என் தங்கச்சிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ சந்தோஷமா வச்சுக்குவியான்னு கேட்குறாங்க சண்முகம். ஐயையோ! உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா உங்க தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கண்கலங்காம வச்சுக்குப்பாங்களான்னு நீங்க தான் எனக்கு கேரண்டி சொல்லணுங்கிறாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு போய் கனி அப்படியே ரத்னா கிட்ட ஒப்பிச்சிடுறாங்க. ரத்னா அப்படியே பத்திரகாளியா வீடு திரும்புறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.